வணக்கம் மக்களே. நம்ம ஊரில் ஒரு பழமொழி ஒன்று இருக்குது. என்ன பழமொழின்னு பார்த்தீங்கன்னா, பெத்த மனம் பித்து பிள்ளை மனம் கல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பழமொழி சொல்லுவாங்க. இப்போ எதுக்கடா சம்மந்தமே இல்லாத அந்த பழமொழி சொல்லிகிட்டு இருக்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு வீடியோ ஒன்று போடுறேன், அதெல்லாம் பார்த்துட்டு வாங்க. அதுக்கப்புறம் ஏன் அந்த பழமொழி சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு புரியும். நாங்கள் யாரையுமே போய் இவ்வளோ கிட்டத்தில் பார்க்கவே முடியாது. அந்த பேரை எங்கள் குடும்பத்துக்கு வாங்கி கொடுத்துருக்கான். என்ன அதுக்கு நாங்கள் நஷ்டிடா எங்கள் குழந்தைய கொடுத்துருக்கோம். என்ன நிறைவேறணும்னு நினைக்கிறீங்க? தலைவருக்கு வர வேணும். யாருங்கம்மா? விஜய் வர வேணும். கோவம் இல்லைங்களா உங்களுக்கு? எங்க கோவம் இல்லை. என் பய போனாலும் போயிட்டு போறியா எனக்கு பயம் மாதிரி என் பயலாட்டமே இருக்கிறாரு. என் பயம் இருந்தா போதும். இல்ல, விஜயோட கூட்டத்துக்கு போய் தான் இந்த உயிரிழப்பு நடந்துச்சு. போயிட்டு போகுது. கண்டிப்பாங்க சார். இந்த கட்சிக்காக இந்த விட்டுருக்காங்க சார், உயிரை விட்டுருக்காங்க சார். அந்த காரணங்க. ஆனா விஜய் அவர்கள் மேல உங்களுக்கு எந்த ஒரு கோவமோ வருத்தமோ கிடையாது? எங்களுக்கு கோவமே கிடையாதுங்க சார். எல்லளவும் கிடையாதுங்க சார். இப்போனாலும் சார், எப்போனாலும் சார். அதே நம்பி இறந்துட்டேன்னு நான் சொல்கிறேன்லங்க சார். விஜய்க்காக இறந்துட்டேன்னு வச்சுக்கோங்க, அடுத்து நான் இருக்கேங்க சார். இந்த குழந்தைங்க இன்னுமே அவர் மாமான்னு தான் சொல்லுங்க சார். எப்போ பார்க்க போகிறோன்னு தான் சொல்லுங்க சார். வீடியோ எல்லா மக்களும் பார்த்தீங்களா? இந்த வீடியோவை பார்க்காத மக்களே இருக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். தமிழ்நாட்டில் இருக்க எல்லாருமே பார்த்துருப்பாங்க. நான் வீடியோ போகிறது லேட்டு, அவ்வளோதான். இருந்தாலும் எல்லோரும் பேசிட்டாங்களே, நான் ஏன் வீடியோ போடணும் கூட யோசித்தேன். இருந்தாலும் மனசு கேட்கல. அப்பப்போ இந்த இன்ஸ்டாகிராமில் வந்துக்கிட்டே இருக்குது. இந்த டிவிக்கே தான் ஏகப்பட்ட பேன் பேஜ் வச்சுருக்காங்களே, அவங்க அதை இது பண்ணிகிட்டே இருக்காங்க, ப்ரொமோட் பண்ணிகிட்டே இருக்காங்க. பாருங்கள், காசு கொடுத்துட்டோம் அப்படிங்கிற மாரி நமக்கு வந்தவண்ணமே இருக்குது. அதை பார்க்கும்போது கஷ்டமாக இருக்குது. அந்த பெருந்துயரத்தை பற்றி, கரூர் பெருந்துயரத்தை பற்றி நம்ம எவ்வளோ பேசியிருக்கோம். நம்ம மட்டும் இல்லை, நிறைய பேர் பேசியிருக்காங்க. நம்ம எவ்வளோ என்னென்னமோ எல்லாம் சொல்லியிருக்கோம். அந்த தலைவர் பார்க்கல, 2ஆம் கட்ட தலைவர் பார்க்கல, 3ஆம் கட்ட தலைவர் யாருமே ஒரு துக்கம் சொல்லலை, நேரில் சந்திக்கலை அப்படின்னு சொல்லிட்டு. சரி, அந்த டிவிக்கே தலைவர் வந்தால் தான் பிரச்சனை, மறுபடியும் கூட்டம் கூடும், ஏன் 2ஆம் கட்ட தலைவர்கள்லாம் என்ன பண்ணுறாங்க, 3ஆம் கட்ட தலைவர்கள்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேசிக்கிட்டு இருந்தோம். ஆனால் அந்த பணம் வந்துருச்சு அப்படின்னு ஒன்று இவங்களுடைய இந்த பேச்சுக்கள்லாம் பார்த்திங்கன்னா, அதுலேயே ஒரு அண்ணா பேசினார் இல்லைங்களா, அவர் ஒரு 2 நாளைக்கு அந்த வீடியோ போகிறதுக்கு ஒரு 2 நாளைக்கு முன்னாடி என்ன சொல்லியிருந்தார் தெரியுமா? விஜய் அவர்கள் எங்ககிட்ட பேச, நாங்கள் ஒரு பட்டியல் சமூகத்தை சார்ந்தவங்க, அதனால் கூட எங்ககிட்ட பேசாமல் இருந்திருக்கலாம் விஜய் அவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தார். அப்படியே அந்த 20 lakhs கிரெடிட்டட் அப்படின்னு வந்ததுக்கப்புறம் அவர் எங்கள் அண்ணன், நான் எங்கள் அண்ணனுக்கோசரம் தம்பியை பறி கொடுத்துருக்கேன், நாளைக்கு நான் கூட என்னுடைய உயிரை கொடுக்கறதுக்கு கூட தயாராக இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி பேசுகிறார். காசு தானே எல்லாமே, ஒரு உயிருக்கு 20 லட்சம் உங்களுக்கு போதுமா அப்படிங்கிறது. அதில் ஒரு அம்மா பேசும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா, அவரை கிட்டத்தில் பார்க்கறதுக்கு எங்கள் குழந்தைய அந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. என்ன சொல்லி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணி இவங்க மேலே என்னத்தை கோவத்தை காட்ட அப்படின்னு சொல்லிட்டு தெரில.